சரிங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, மத்தவங்க எங்க பின்னாடி வந்துருக்காங்களா? ஏங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல. என்ன மன்னிக்கணும், இந்த நிச்சயம் நடக்காது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நிச்சயம் நடக்கிறது சரியா வராதுன்னு பொண்ணோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? நேத்தான பொண்ணோட அப்பாட்ட பேசுறேன், அவர் நல்லா தானே பேசிக்கிருந்தாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கல. என்னதான் அக்காவா இருந்தாலும் அவங்க பொண்ணு விஷயத்துல அவங்க தானே முடிவெடுக்க முடியும். என்னால ஓரளவுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. என்னங்க என்ன விளையாடுறீங்களா? காலையில இருந்து காத்துக்கு இருக்க, இப்ப திருது பொண்ணு வந்து விசாரத்தை நடக்காதுன்னு சொல்றீங்க. இல்ல, எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? அதானே, இதே மாப்பிள்ளை சைட்ல இருந்து சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏமாத்திட்டாங்க அது இதுன்னு பேசிருக்க மாட்டீங்க. சம்பந்தியம்மா, கொஞ்சம் இருங்க. என்ன காரணம்? ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாங்க. எல்லாரையும் முதல்ல கிளம்பி வர சொல்லுங்க. அவங்க யாரும் வர்றதா இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. போறாங்க. என்ன உமது இருந்தாலு அவர் வாட்டுக்கு வந்தாரு, நிச்சயத்தை நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போய்க்கே இருக்காரு. ஒரு நான் பொண்ணு விட்டு போறேன், என்னதான் பிரச்சனை என்னன்னு கேட்டு வரேன். எனக்கு இருங்க இருங்க. அப்பா நீங்க போக வேண்டாம், நானும் தம்பிகளும் போயிட்டு வந்துடுறோம். இல்லை இல்லடா, நானே போயிட்டு வரேன்டா. அப்பா இல்ல, பிள்ளைங்களே போயிட்டு வரட்டும். ஆம்பளைங்க மட்டும் போனா சண்டை போட போன மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா, சரவணா, நீ, மயிலு, செந்தில், மீனா, நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க. சரிம்மா சரிம்மா, டேய், போயிட்டு வந்துடுறோம். வாடா. சண்டை எதுவும் போடுறாதீங்கப்பா. இல்ல இல்ல, நான் அதெல்லாம் மீனா, பண்ண சண்டை போடாம போயிட்டு வா.